ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இது மியூச்சுவல் ஃபண்ட் 0 to 1 சீரிஸோட 4வது வீடியோ. கடைசி 2 வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதில் போடுற காசு எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இந்த சாப்டர் ரொம்பவே முக்கியமான சாப்டர். எல்லா அசெட் கிளாஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் எந்த அசெட் கிளாஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ரியல் லைஃப்பில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரோட நீட்ஸ்க்கும் டைம்க்கும் ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ சொல்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தப்பான டைமில் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுவும் தப்பாக தான் போய் முடியும். முதல்ல எதனால நம்ம எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வருது? நிறைய பேரோட தாட்ஸ் என்ன, எஃப்டினாலே எப்பயுமே சேஃப், கோல்டுனாலே ஸ்டெடியான க்ரோத் இருக்கும், ரியல் எஸ்டேட்டில் சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா ரொம்பவே ரிஸ்கி. இது எல்லாமே ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு டைம் ஃப்ரேமில் வேறு வேறு பர்பஸ்க்காக இருக்கிறது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் என்னன்னு புரியாமல் நம்ம அதை சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதில் ஒரு ஃபர்னிச்சராக எடுத்து உடைப்போமா? முதல்ல எஃப்டிலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஃப்டி தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பாப்புலர் மோஸ்ட் அசெட் கிளாஸ். ஆனால் எஃப்டி ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது? ஏன்னா எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேபிட்டல் ரொம்பவே சேஃபாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸுமே ரொம்பவே ஃபிக்ஸ்டாக இருக்கும். பெருசாக நம்மளுக்கு அதில் டென்ஷன்லாம் கிடையாது. பேங்க்கே திவால் ஆனால் கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் இன்சூரன்ஸ் உண்டு. அதுக்கு மேலேயும் கூட கவர்மெண்ட் உள்ளார போந்து காப்பாற்றி கேபிட்டலை கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை. எஸ் பேங்க்லேருந்து நிறையா பேங்க்ஸ்க்கு இது நடந்திருக்கு. அப்பயுமே கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஆனால் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் சினாரியோ அப்படின்னு எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃப்டி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதை தவிர உங்களோட எமர்ஜென்சி மணியை பார்க் பண்ணி வைக்கிறதுக்கும் கூட. நினச்சா நம்ம எஃப்டியை கலைச்சு எப்போ தேவையானாலும் காசு எடுத்து நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். திடீர்னு நம்மளோட வண்டி நின்றுச்சு, நாளைக்கே நம்ம வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனை, இல்லை ஃபோன் உடஞ்சிருச்சு புதுசு வாங்கணும், இல்லை டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு எமர்ஜென்சியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கிரெடிட் கார்டை விட்டுட்டு எஃப்டியில் கை வைக்கலாம். இல்லை ஒரு பார்ட் ஆஃப் மணிக்கு எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே தேவை, எனக்கு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசாக தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த காசை மட்டும் நீங்கள் எஃப்டியில் பார்க் பண்ணலாம். ஆனால் எஃப்டி எந்தெந்த சினாரியோக்கெல்லாம் மட்டமான இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணணுன்னு நீங்கள் எஃப்டியில் கொண்டு போய் காசை போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜி இருக்கவே முடியாது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு காசு சேர்க்குறோன்னு மாதம் எஃப்டியில் காசு போட்டிங்கன்னா அந்த காசு பெருசாக வளரவே வளராது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எஃப்டியில் காசு போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா இருக்கவே முடியாது. எஃப்டியில் காசுக்கு பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் கேரண்டி. அதே டைமில் இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக அதோட வேல்யூ லூஸ் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன். எக்கனாமிக்ஸில் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. முடிஞ்சால் அதை பற்றி கொஞ்சம் சாட்ஜிபிடியில் படித்து பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இன்ஃப்ளேஷனை பற்றி அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை பற்றி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸாகவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ மட்டமான ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம்க்குன்னு ஈஸியாக புரியும். அடுத்த ஃபர்னிச்சர் கோல்டு. கோல்டு நம்ம கல்ச்சர்லேயே ஒரு எமோஷ்னலான ஒரு அசெட். இந்தியாவில் குழந்தை பிறந்ததுலேருந்து சடங்கு, கல்யாணம், பண்டிகைன்னு எதை எடுத்தாலும் தங்கம் தான். இப்போ தங்கம் விற்கிற நிலைமைக்கு நடுத்தட்டு மக்களால் இனிமேல் தங்கம் வாங்க முடியுமான்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. சரி, தங்கம் எந்தெந்த சினாரியோலாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹெட்ஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். வெறும் பணவீக்கம் மட்டும் இல்லை, ஈவன் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு கோல்டு இஸ் ரியலி எ குட் இன்வெஸ்ட்மெண்ட். தேவைன்னா அடகு வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு மீறியும் காசு வேணும் அப்படின்னா விற்க கூட செஞ்சு நம்ம அதை காசாக மாற்றிக்கலாம். போர்ட்ஃபோலியோவை ஒரு ப்ராப்பர் பேலன்ஸில் வைக்கிறதுக்கு கூட நிறைய டைம் கோல்டு யூஸ் ஆகும். கோல்டில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும்போது அது ஏன் ஒரு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக யூஸ் பண்ணக்கூடாது? அப்படி என்ன கோல்டில் பிரச்சனை இருக்குது? கோல்டில் க்ரோத் எப்பயுமே ஸ்லோவாக தான் இருக்கும். யார்கிட்டடா கதை விடுற? கடைசி 2 வருஷத்தில் 100% மேலே கோல்டு போயிருக்கு, நீ பாட்டுக்கு க்ரோத் இல்லைன்னு ஒரு ட்ரீ அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எல்லாமே எனக்கு பச்சையாக கேட்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு போர்ஷனே. தங்கம், வெள்ளின்னு இருக்கிற ரேர் மெட்டல்ஸ் எல்லாமே ஹெவிலி வாலடைல். வெள்ளியை கம்பேர் பண்ணும்போது தங்கம் அந்த அளவுக்கு வாலடைல் கிடையாது தான், ஆனாலுமே அதோட வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆல்சோ கோல்டில் லாங் பீரியட்ஸ்க்கு க்ரோத் ரொம்பவே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கோல்டோட மந்த்லி சார்ட் ஓவர் தி இயர்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் உத்து கவனிப்போமா? 2020 கோல்டு அச்சீவ் பண்ண ஹையை 2024 வரைக்கும் திரும்ப அதால் தொட முடியல. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். 2011 பிடிச்ச ஹைட்டை 2020 வரைக்கும் கோல்டால் அச்சீவ் பண்ண முடியல. 9லேருந்து 10 வருஷம் வரைக்கும். இப்போ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலையும் இதே தான் சொல்லுது. 1979 அச்சீவ் பண்ண ஹையை திரும்ப கோல்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு 28 வருஷம் ஆயிருக்கு. டெக்கேட்ஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்.
28 வருஷம் வேணாம், வெறும் 4 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ராடு, ஸ்டாக் மார்க்கெட்னால கேம்பிளிங்னு பேச ஆரம்பிச்சிருப்போம். அதே தங்கம்ங்கிறதுனால ஜுஜுஜு தான். இப்போ சொல்லுங்கள், இந்த ஒரு அன்ஸ்டேபிள் மெட்டலை நம்பி உங்கள் ஃப்யூச்சரை ஃபுல்லாக பெட் பண்ணுவீங்களா? சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். மேபி இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ்க்காக ஒரு 15 to 20% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ மேக்ஸிமம் அலோகேட் பண்ணுவேன். 15 to 20% மேலே கண்டிப்பாக நான் போட மாட்டேன். இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப், நீங்களும் போட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் 15% 20% ஆஃப் யர் நெட்வொர்க் தான் கோல்டில் இருக்கலாம். கோல்டு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதை தாண்டி வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த பெரிய ஃபர்னிச்சர் ரியல் எஸ்டேட். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் உண்டு, நிறைய சொத்து இருக்கணும், முடிஞ்சால் வாடகை காசுலேயே ஒரு பாசிவ் இன்கம் டெவலப் பண்ணி அதில் வாழணும். அதுலேயும் எந்த இன்ஃப்ளூயன்சரோட பாசிவ் இன்கம் ஜென்ரேஷன் வீடியோ எடுத்தாலும் இந்த 2 மட்டும் கரெக்டாக இருக்கும். ஒன்று ரெண்டல் இன்கம், ரெண்டாவது டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ், அதாவது டிவிடெண்ட் இன்கம். ஆனால் நிஜத்தில் இது 2 தான் இருக்கிறதுலே கஷ்டமான பாசிவ் இன்கம் சோர்சஸ். லட்சத்தில் உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா நீங்கள் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டல் இன்கமை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டல் ஈல்ட் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. அதாவது அந்த சொத்தோட மதிப்பு என்னவோ அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு வாடகையாக எவ்வளோ கிடைக்குதுன்னு. இந்தியாவில் எஸ்பெஷலி ஈவன் மெட்ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வெறும் 3-4% மட்டும்தான். இதுதான் டேட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீடு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வருஷத்துக்கு வாடகை 3-4 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். அதாவது மாதம் 25,000-32 ரூபா வரைக்கும். அதுதான் அந்த 3-4%ங்கிறது. ஆனால் நமக்கு தான் எஃப்டிலேயே 7% வேற கிடைக்குது, அது ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக. அப்புறம் எதுக்கு இந்த 3% கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தான் நான் கேட்பேன். இதில் இன்கம் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெயின்டெனன்ஸ், ஓவர் ஹெட்னு எக்கச்சக்கமான செலவு வேறு. நல்ல டெனன்ட்ஸ் அமைவாங்களான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. மாதம் அவங்க ரெண்ட் தருவாங்களான்னு சொல்ல முடியாது. வீட்டை காலி பண்ணி சொன்னால் வீட்டை ஒழுங்காக பார்த்துப்பாங்களா, சொன்ன நேரத்தில் காலி பண்ணி கொடுப்பாங்களான்னு கூட நம்மளுக்கு உத்தரவாதம் கிடையாது. இத்தனையும் தாண்டி வெறும் 3%. ஏன்னா முட்டாள்தனமாக பேசுகிற, கேபிட்டல் அப்ரிசியேஷன் எங்கடா அவன் கேல்குலேஷனில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 195 பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்குகிறோம். ஃபின்ஷார்ட்ஸோட டேட்டா தெளிவாக சொல்லுது, வீடு வாங்க ட்ரை பண்ணுறவங்கள 10ல் 7 பேர் புது வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு. அதுலேயும் less than 50% தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வராங்க, ஓல்டர் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்மளோட பொட்டென்ஷியல் பையர்ஸோட பூலே ரொம்ப கம்மி. அதனால் அங்கே இருக்கிற க்ரோத் ரொம்ப லிமிட்டட். கவர்மெண்ட் வேறு இண்டெக்ஸேஷனை தூக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஓல்டு ஃப்ளாட்ஸை விற்றீங்கன்னா டாக்ஸேஷன் வேறு எக்கச்சக்கமாக வரும். நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வாங்குறீங்களா, சந்தோஷமாக வாங்குங்க, லோன் நிறையா எடுத்து கூட வாங்குங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக வீட்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுலேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் குறிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ரெண்டல் ஈல்ட் ரொம்ப கம்மி. இந்த 1990s வேளச்சேரியில் லேண்ட் வாங்கினேன், இப்போ அது பல கோடியில் மாறிடுச்சு அப்படின்லாம் நிறையா புருடா விடுவாங்க. இதெல்லாம் 2013 பிட்காயின் வாங்குறேன்னு சொல்கிற மாதிரி தான். ஹைண்ட்சைட் அனாலிசிஸ், எந்த பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடையாது. கடைசியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன், எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி பணம் க்ரோ ஆகுது அப்படின்னு. பார்க்கலன்னா இங்கே மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். திரும்ப அதே மேட்டர் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்தெந்த சினாரியோலாம் பெஸ்ட்? உங்களுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். இல்லை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், பெரிய கார்பஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், அண்ட் அது கூட சேர்ந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான டிசிப்ளின் இருந்தால், மியூச்சுவல் ஃபண்ட் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் இன் இந்தியா ரைட் நவ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே நல்லது தானா, அங்கே பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகம், அதை நீங்கள் கடந்து தான் வந்தாகணும். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வரும் மியூச்சுவல் ஃபண்ட்னால். ஆனால் இது பை டிசைன். ஸோ இதை நம்ம ஈஸியாக கடந்து வந்துட முடியும் உங்களுக்கு டிசிப்ளின் இருந்தால். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இதில் தெளிவாக இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஹெரண்ட்டாக ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது. அதில் இருக்கிற பிஹேவியர் ஸ்லைட்டாக ரிஸ்கி தான். அதில் இருக்கிற நம்மளோட பிஹேவியர் தான் அதில் ரிஸ்கியான பார்ட். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை பற்றி பார்ப்போமா? நீங்கள் அடுத்த 1 வருஷத்தில் பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கீங்க. அதுக்காக மாதம் கொஞ்சம் காசு சேர்க்குறீங்க. இப்போது இந்த காசை தூக்கிட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜி இருக்கவே முடியாது. இதுக்கானது எதர் லிக்விட் ஃபண்ட்ஸ் இல்லை ஆர்டி இல்லை சின்ன எஃப்டியாக தான் நீங்கள் சேர்த்து போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு இப்போ ஒரு 30-32 வயசு ஆகுது, அடுத்த 20 வருஷத்தில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த காசை மாதம் நீங்கள் தூக்கி எஃப்டியில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி இருக்கவே முடியாது. அதை நீங்கள் ப்ராப்பராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கோல்ட்ஸ்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டான பேலன்ஸில் போட்டுக்கிட்டே வர்றது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு நான் ஏன் கோல்டுலேயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது க்ரைசிஸ் டைமில் ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
கொரோனா டைமில் மார்க்கெட் கீழே போயிருந்த போது கோல்டு நிறைய பேருக்கு காப்பாற்றுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹெட்ஜுக்காக ஒரு 20% வரைக்கும் நம்ம கோல்டில் காசு போடலாம். அதே மாதிரி நான் நிம்மதியாக ஒரு வீட்டை வாங்கி செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் லோன் எடுத்து கூட கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா 198 பேரால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக சர்வே பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. இந்த சாப்டர் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புவது ஒரே ஒரு விஷயம்தான். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்குது. இது டைம் ஃப்ரேம் டிபெண்ட் ஆல்சோ. கோல் என்ன, அதுக்கு தேவையான டைம் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற டெம்பரமெண்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அது தப்பாக மேட்ச் ஆச்சுன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நிறைய டைம் காலி ஆகிடும். லாங் டேர்மாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க, ஹெட்ஜ் வேணுமா கோல்டுக்கு போங்க, இல்லை உங்களோட ஷார்ட் டேர்ம் மணியை பார்க் பண்ணணுமா எஃப்டிக்கு போங்க. நிம்மதியாக வாழ்க்கை பூரா உட்கார்றதுக்கு ஒரு வீட்டை வாங்குங்க. ஸோ இந்த சாப்டர் லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? எஃப்டிங்கிறது சேஃப்டிக்காக, கோல்டுங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக, ரியல் எஸ்டேட் ஜஸ்ட் ஃபார் ஓனர்ஷிப் அண்ட் செல்ஃப் ஸ்டேயிங்காக, அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது உங்களோட லாங் டேர்ம் க்ரோத்காக. இதுதான் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ் எது எதுக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு ஸ்பிளிட். இது எல்லாமே எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் எல்லாமே வேறு வேறு நீட்ஸ்க்காக, வேறு வேறு டைம் ஃப்ரேம்காக. இதை மட்டும்தான் நான் இந்த என்டையர் வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அதை உங்கள் மைண்டில் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டரில் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே இருக்கிற மல்டிபிள் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீப் டைவ் பண்ண போகிறோம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற சாப்டர் அதுதான். ஸோ அதை நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது டிப்ஸ் கொடுக்குற சேனல் இல்லை, உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக எப்படி இன்வெஸ்டராக நீங்கள் மாறுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற சேனல். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீக்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.